தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட கூட நெஞ்சில் தில்லானா. மச்சான் அண்ணான நாள் முதலா யாரையும் நினைச்சதில்ல, மாமான உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்ட வேணான்னு சொல்லுறீங்களே. இந்த சாங்குக்கு உங்க வாய்ஸ் தான் கரெக்ட் டிசைட் பண்ணார் பாருங்க. இளையராஜா ஐயா தான். காத்தாடி போல எண்டி என்ன சுத்துற, சூமந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற, ஒத்த ரூபா தார ஒரு உனப்பு தட்டும் தார, ஒத்துக்கிட்டு வாட்டி நம்ம வட பக்கம் போவா. புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. முதல்ல திரைக்கு ஆமா பாட கூப்பிட்டது யாரு? வித்யாசாகர் ஐயா அவர்கள் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது வித்யாசாகர். அவர்தான். உங்க மனதை கவர்ந்த நாட்டுப்புற பாடல்கள் சினிமால வந்தது. ஓ, திரைப்படத்துல வந்த மக்கள். மனப்பாறை ஓ, மணப்பாறை மாடுகட்டின்னு. அண்ணா மணப்பாறை மாடுகட்டி மாயவரம். அதுல ஒரு வரி வரும், அண்ணா சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. அப்பவே சொல்லிட்டாங்க, வீட்டு பொம்மநாட்டி தான் நிதி மந்திரின்னு. ஆமா, நம்ம 6-3 ஆக்குவோம். என்ன சம்பாதிச்சாலும் அவங்க கையில போட்டாதான் அது சிக்கனமாகும். கண்டிப்பா. பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொண்ணா கவனிச்சு செய்வோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா வளமும் நாடி வந்து கூடுமடா. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயல் காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயல் காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வதத்தி நாத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கண்ணு, தண்ணிய ஏத்தம் புரிச்சு அரைச்சி போடு செல்லக்கண்ணு. சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, வீட்டுக்கார அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. என்ன ஒரு ஃபோர்ஸ், என்ன ஒரு அர்த்தமுள்ள பாட்டு. அதே போல அந்த வரிசையில வேற ஏதாவது? ஒத்த ரூபா தார ஒரு உனப்பு தட்டும் தார, ஒத்துக்கிட்டு வாட்டி நம்ம வட பக்கம் போவா. ஒத்த ரூபா வேணாமோ உனப்பு தட்டு வேணா, ஒத்துக்கிட மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோய். 10 ரூபாயும் தார ஒரு பதக்கம் பண்ணி தார, பக்கத்துல வாடி நம்ம படப்பு பக்கம் போவான். ஒத்த ரூபாயும் தார ஒரு உனப்பு தட்டும் தார, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவான். ஒத்த ரூபா வேணாவோ உனப்பு தட்டு வேணா, ஒத்துக்கிட மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோய். சார், நீங்க நிறைய ஃபோக் பாடி இருக்கீங்கல்ல திரைப்படத்துல. ஆமா. அதுல முந்தி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, அது பாடுங்களேன். கரகாட்டக்காரன். முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே, முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே, வந்தம்மை காருமையா
வந்து வந்தம்மை காருமையா வந்தன வந்தன தந்தோமையா வந்தன வந்தன தந்தோமையா. ஆனால் இது வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் தான் கேட்டிருக்கோம். ஆமா. இப்போ நீங்கள் பாடின பாடல்கள் நிறைய சூப்பர் ஹிட் ஆச்சு. சரி. பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய பாடல்கள் எல்லாம் இருக்கு. அதில் முதல் பாடல் ஆளா நாள் முதலா இம்மிடியேட்டா அது முதலா யாரையும் நினைச்சதில்ல மாமான உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்ட வேணான்னு சொல்லுறீங்களே சும்மா வெறுவாய மெல்லுறீங்களே அடியில கட்டிக்கிட்டா சித்திரையில் புள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே இது தோதான தை மாசம் மச்சானே ஆகாது ஆகாது மச்சானே இது தோதான தை மாசம் மச்சானே. எக்ஸ்ட்ரானரி. அதாவது உங்கள் வாய்ஸு என்ன பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுமாண்ணா அந்த அந்த சாங்கில். அதாவது அந்த இசையமைப்பாளரை பாராட்டணும். அவர் வந்து அந்த சாங்குக்கு உங்கள் வாய்ஸ் தான் கரெக்டாக டிசைட் பண்ணார் பாருங்க. இளையராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். அண்ணா பட்டி தொட்டி கலக்கிய பாட்டுன்னா இந்த வரிசையிலேயே இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கூட இதுக்கு ஒரு தனி க்ரௌட் இருக்கும். ஒரு கச்சேரி ஆரம்பத்தில் எண்டில் 2 வாட்டி பாடணும். சரி சரி. காத்தாடி போல. காத்தாடி என்ன ஒரு அற்புதமான பாட்டு. காத்தாடி போல எண்டி என்ன சுத்துற சூமந்த காலி போட்டு சுத்த வைக்கிற காத்தாடி போல எண்டி என்ன சுத்துற சூமந்த காலி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு புட்டா ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கள்ள வீசுற திண்டாடி 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 சொக்கி நிக்கிற அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஒயடைப்பில் மாற்றுகிச்சுடி. எட்டடி பத்தடி எட்டு நின்னு கண்ணடி கெட்டி மேல கொட்டு முன்ன தொட்டா எப்படி காத்தாடி போல எண்டி என்ன சுத்துற சூமந்த காலி போட்டு சுத்த வைக்கிற சிரிக்கி நான் திக்கி திக்கி கத்தி மேல நடக்குறண்டி கை வழுக்கி உன் கைய தொட்டு கொதிக்கிறண்டி இருக்கா உன் கண்ணு ரெண்டு பத்திக்கிற பத்தி குச்சிட்டா நீ பார்த்தா உள்ள தப்பு தண்டை நடக்குதடா சொக்கா சிரிக்க வச்சுட்ட சுருக்கு பையில் நக்கா முடிஞ்சு வச்சுட்ட ரெங்கி ரெங்கி வச்சுட்ட என் சிந்தனைய நெஞ்சில் தழும்ப வச்சுட்ட என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு எடுப்பில் மாட்டிடுடே. எட்டடி பத்தடி எட்டி நின்னு கண்ணடி கெட்டி மேல கொட்டு முன்ன தொட்டா எப்படி கோங்கூர தொட்ட கடகா புகாசு காத்தாடி போடையடி என்ன சுத்துற சூமந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு புட்டா ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கள்ள வீசுற திண்டாடி 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 சொக்கி நிக்கிற அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு இடுப்பில் மாட்டிக்கிட்டே. எட்டடி பத்தடி எட்டி நின்னு கண்ணடி கெட்டி மேல கொட்டு முன்ன தொட்டா எப்படி சூப்பர் சூப்பர். அதாவது இந்த பாட்டில் மட்டும் சரணம் எடுத்துக்கோங்க, பல்லவி எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு லைன் கிக்காக இருக்கும். ஆமாம். நீங்கள் அப்படியே டேக் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் கொடுப்பாரு.
ஒரு பெங்காலி பஞ்சாபி சாங்ஸ்ல அந்த கலவையா அதாவது அந்த பஞ்ச் வந்துடும். நல்ல ஒரு கிக்குள்ள பாட்டு. ஆமாம். இவர் மாட்டிக்கிச்சுடு இல்ல ரொம்ப பிடிக்கும் மாட்டிக்கிச்சுடு. எக்ஸ்ட்ரானரி சிங்கிங். அது நீங்க நல்ல பவர்ஃபுல்லா கடிச்சு பாடுனீங்களா அது அப்படியே நிற்கும். அந்த டக்கா அப்படின்ற பாடுறது தான் ரொம்ப அழகு அந்த சாங்ல. அடி என்னடி கடிச்சு பாடினதுல தெலுங்கு எவ்வளவு அழகா வந்தது. கோங்குர தோட்டக்க நீங்க பாடினது கோங்குர தோட்டக்காட காப்பு காசு பெரிய ஹிட். அதாவது எங்கே போனாலும் அந்த இந்த தமிழுக்கும் தெலுங்குக்கும் ரெண்டு அந்த காலத்துலேருந்து ரெண்டுமே சைமல்டேனியஸாக அந்த படத்தில் எந்த படம் வந்தாலும் தமிழ் தெலுங்கு ரெண்டுமே ஹிட். தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் டிஎஸ்பி அவர்கள் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் என்ன அற்புதமான கம்போசிஷன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரானரியாக பாட வச்சாருன்னு. கல்பனாவும் ரொம்ப நல்லா பாடு. உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல எனக்கு பேர் கிடைத்தது, அவருக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக டிஎஸ்பி வாழ்க. அண்ணே, நாட்டுப்புற பாடல்கள் பிரபலமாக இருந்த உங்களை முதல்ல திரைக்கு பாட கூப்பிட்டது யாரு? அது யாரால அந்த வாய்ப்பு வந்தது? மதிப்பிற்குரிய நண்பர் வித்யாசாகர் ஐயா அவர்கள் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது. வித்யாசாகர் அவர் தான். வெரி குட். என்ன பாட்டுக்கு? அதுதான் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட கூட நெஞ்சில் தில்லானா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட கூட நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தா குறையாதே, பள்ளி கொள்ள வாடி அழகே, ஜாமத்தில் தருவேன் வாயா ஆனே சுல்தானே சுல்தானே சுல்தானே, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட கூட நெஞ்சில் தில்லானா. வித்யாசாகர் அவர்கள் என்ன பஞ்சிங் சாங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இசை ஞானி அவர்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை அந்த 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 சந்தோஷம். அவர் அந்த நாட்டுப்புற பாடல்களிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு கிரேட் லெஜெண்ட். உண்மையிலே எப்படி ரிசீவ் பண்ணாரு? அவர் நல்லா பேசினாரு, ஆனா எனக்கு பேச்சே வரல. அவர் பார்த்து ஒரு சந்தோஷத்துல உடனே அவர் நமஸ்காரம் பண்ணணும் தான் தோணும், தவிர பேசணும் அப்படின்னு தோணல. ஆனா 2 பேரும் பார்க்க போனோம், முதல் வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தான். அப்படியா? கேளுங்களேன், இவங்க இளையராஜா கிட்ட போய் பாடினாங்க, அது என்னன்னு கேளுங்க. என்ன பாட்டுமா? அப்போ டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி சந்திக்க போனேன். ரொம்ப காலமாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. அவர் மேலே ஒரு என்னன்னு தெரில, அவ்வளோ மரியாதை இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லோருக்கும். ஆமாம். அவர் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் சொன்னார், அனிதா ஹிந்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் இருக்கும், நீங்கள் ஹிந்தி தாய்மொழி, தமிழ் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களே, எங்கே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பாடி காமிச்சேன், ஒரு ஃபோக் சாங் பாடி காமிச்சேன். ஐயோ உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மியூசிக் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்புறம் சரி நீங்கள் ரெக்கார்டிங் உள்ளர போங்க தேட்டருக்குள்ளாரன்னா எனக்கு அப்படியே வந்துடுது. ஏன்னா நான் இப்போது கொஞ்சம் பேசுகிறேன், முதல்லாம் பேசவே மாட்டேன் சுத்தமாக, அப்படி பயப்படுவேன் ரொம்ப. போங்க அப்படின்னதுக்கு என்னங்கய்யா சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் போங்க, நான் இப்போ சொல்லுவேன், அது நீங்கள் வாங்கி பாடணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? என் கண்ணில் தண்ணி வருது, வேண்டாங்க ஐயா நான் பாடலை அப்படின்ற. என்னம்மா இது அப்படின்னு பார்க்குறாரு மேலே. இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னாரு. டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் அப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது சொல்லித்தேன், 2 வரி ஞாபகம் இருக்குது, அது பாடுறேன். உன்னை நம்பி முன்னே வந்தே, ஒரவ நம்பி பின்னே வந்தே அப்படின்னு பாடினேன். அதுக்கு பிறகு மறுபடியும் எனக்கு அழைப்பு வந்தது. சரிம்மா. அப்போ என்னாச்சுன்னா, நான் ரொம்ப என்ன அனிதா இங்கே வெளியில் பாடும்போது ரொம்ப அழகாக அப்படி எதனா உறக்க நல்லா பாடினீங்க, அங்கே போனோடனே ஏன் பயப்படுறீங்க, மைக்கெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அனுப்பிட்டாரு. திரும்பவும் அழைப்பு வந்து எனக்கும் இருக்கும் பாடுறதுக்கு. அப்போ நான் போய் கேட்டேன், எனக்கு யார் சுந்தரராஜன் சார், அவர் தான் டியூன் சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், ராஜா ஐயா இல்லையா அப்படின்றதுக்கு, இல்லை அவர் வெளியூர் போயிட்டாருமா, அதனால் நீங்கள் தைரியமாக பாடுங்கன்னு பாட்டெல்லாம் டியூனெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. பாட்டும் கற்றுக்கிட்டு போய் தைரியமாக பாடி வந்துட்டேன். பாடினதுக்கு அப்புறம் வர்றாரு. அவர் பயந்துகிட்டு இல்ல இவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக அப்படி போய் சொல்லிட்டாரு அவரு சுந்தரராஜன். சொல்லிருப்பாரு அப்படி. அவர் என்ன சொன்னா, ஐயோ வெளியூர் போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா நீங்க பயப்படுறீங்க, அதனால உங்களுக்கு பயந்துட்டு அவர் போய் வேற ரூம்ல உட்காந்துட்டார்.
அங்கிருந்து கேட்கறதுக்கு வந்திருப்பாரு. ஆமா. நைஸ். அண்ணே, அந்த பாட்டு பாடும் பொழுது ராஜேஷ் சார் கிட்ட ஆமாம் எப்படி அந்த ஃபீல்? ஒரு பயம்தான், ஒரு பயத்தில் தான் போய் நின்று பாடுறேன். ஆனால் மரியாதை கலந்த பயம். ஆமாம் ஆமாம், அது வந்து அந்த ஒரு அழுத்தம் வரல முத பாடுறது. மன்னனா பிறந்தவக மன்னனைக்கு நிற்கிறாக, அரசனா பிறந்தவக அரிசிக்காக நிற்கிறாக. மன்னனா பிறந்தவக மன்னனைக்கு நிற்கிறாக, அரசனா பிறந்தவக அரிசிக்காக நிற்கிறாக. யாரு போட்ட ரோடு இது? சர்க்கார் போட்ட ரோடு. இது யாரு போட்ட ரோடு? நம்ம சர்க்கார் போட்ட ரோடு. அப்படி வரும் தேசிக்கு. ஆமாம், அதுதான் முதல்ல நான் பாடினது. இது வந்து அவரே ஒவ்வொரு லைன் மிக்ஸ் பண்ணாரு. சொல்லி அவரே இது ஆமாம் பேலன்சிங்லேயும் அவர் தான் உட்கார்ந்தார். ஆமாம் அவங்க உட்கார்ந்தாரு. பயம்தான். இந்த லைன் பாடுங்க. ஆமாம் என் வீட்டுக்கார் அவர்கிட்ட தான் ரொம்ப பயப்படுவார். இல்லை, பயம் கலந்த மரியாதை. ஆமாம்மா, மரியாதை. அதே மாதிரி தான் இந்த இந்த ஒரு பாட்டு இப்போ அந்த தங்கர் பச்சான் சாருடைய படத்துல குருவி, அதுல ஒரு வேடிக்கை நடந்தது. சொல்லுங்க. குருவி குடைஞ்ச கொய்யா பழம்னு அழகி படத்துல. சரிங்க. ஆமாம்மா. அப்போ நான் வந்து சுந்தரராஜன் சார் சொல்லி கொடுத்துட்டாரு. ராஜா சார் அங்கே பேனலில் உட்காந்துருக்காங்க. ஓகே. நான் போய் பாடுறேன். அது என்னன்னா குருவி கொடைஞ்சன்னு இருக்கு. ஓஹோ. அது எனக்கு இந்த கொஞ்சம் இந்த லிரிக்ஸ் பார்ப்பேன். ஆமாம். ஏன்னா வந்து நம்ம மக்களிசை பாடலில் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறோம். நம்ம பாடிட்டு நேராக அந்த மக்களை போய் சந்திக்கிறது நான் தான். நீ ஐயா இப்படி கொடை என்ன குருவி கொடையுமா கொத்துமாயா அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்கிறது? ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளது. ஆனால் ராஜா சார்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆமாம், அவர் ஆல்டர்னேட்டிவ் நம்மளே எழுதிட்டு பாடிடுவோம். இப்போதான் முதல் பாட்டு கொடுக்குறாரு, இதில் போய் திருத்திட்டு இருக்க முடியுமா? குட், கரெக்ட். அது அப்போ தெரியாத மாதிரி பாடுற மாதிரி ஒரு ஆக்ட் விடுறேன் நான். சரி. குருவி கொத்துன கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா. கட். குடஞ்சு தானே சொன்னோம். புஷ்பவனம் அங்கே என்ன எழுதியிருக்கு? குருவி குடைஞ்ச கொய்யாப்படன்னு எழுதியிருக்குங்க ஐயா. அப்படியே பாடுங்க மறுபடியும். குருவி கொத்துன கொய்யா பழம். புஷ்பவனம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. குருவி குடைஞ்ச கொய்யா பழம் அப்படி பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3வது தடவையும் வேணும்னு குருவி கொத்துன கொய்யா பழம். சரி, அப்போ சுந்தரராஜனை பாட வச்சுட்டுமா? இல்லைங்க, நான் பாடிடுறேன். அவரை குருவி கொடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா. குமரி பொண்ணு வத்தாலைக்கு சுண்ணாம்புனா தரவா. எசுனா எசுன்னு சொல்லு, நோவுனா நோவுன்னு சொல்லு. எசுனா எசுன்னு சொல்லு, நோவுனா நோவுன்னு சொல்லு. கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா. குமாரி பொண்ணு வெத்தாலைக்கு சுண்ணாம்புனா தரவா. அப்படி குடைஞ்ச கொய்யா பழம் பாடியாச்சு. நீங்க பாடினது கவனிச்சாரு, பட் அதுல இருக்கிறது பாட வச்சாரு. ஆமா, பட் அதுக்கப்புறம் உள்ள நீங்க ஒன்றும் பேசலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னும் ஒரு வாரத்தை வந்துருச்சு. இல்லை கவனிச்சிருப்பார் அவரு. அதாவது அந்த லிரிக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சிருப்பாரு. ஆமாம், புரிஞ்சு. பட் அதை விட இது நமக்கு சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு இல்லை, அப்படி தான் வேணும்னு நம்ம டைரக்டர் கவிஞர் குடைகிறார். இவருக்கு குடைஞ்சிட்டு இருக்காருங்க. ஆனால் அந்த பாட்டு உண்மையிலேயே தங்கர் பச்சான் சாருக்கு மிக்க நன்றி சொல்லணும். இவர் தான் பாடணும் அப்படின்னு நமக்கு சிபாரிசு பண்ணார். அண்ணே, அதுக்கு அடுத்த ஹிட்டு பறை. பறை வித்யாசார் அவர்களுடைய மியூசிக். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்க நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். இவர் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, என் ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் ஜன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் ஜன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, என் ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே.